விஜய் அவர்களோட கடைசி படமான ஜனநாயகன் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதுல ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டுருக்குன்னே சொல்லலாம். மிஞ்ச போனால் அது ரிலீஸே ஆகாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் படம் அப்படின்னாலே பிரச்சனை வந்து அவர் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். பட் இங்கே வந்து எக்ஸ்ட்ராவான ஒரு விஷயம் என்னென்னா, ஸோ நம்ம டைம் லைன் ஆஃப் ஈவெண்ட்டை தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்பவுமே ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு குழுட்ட போய் சென்சார் வாங்கிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிசம்பர் 18ஆம் தேதியே வந்து ஜனநாயகன் படத்தை சிபிஎஃப்சி சென்ட்ரல் அமைச்சிட்டாங்க. ஸோ அந்த சென்சார் போர்டுக்கு அமிச்சோடனே அவங்க அடுத்த நாளே வந்து ஜனநாயகன் ஃபிலிமை ஒரு 5 மெம்பர் கமிட்டி போட்டு அந்த 5 மெம்பர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவ்யூ தேட்டரில் தனியாக வந்து பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொடியூசர் அந்த டேரக்டர்கிட்ட வந்து சொன்ன விஷயங்கள் என்னென்னா, வைலன்ஸ் சில இடத்துல ரொம்பவே அதிகமாக இருக்குது, அதனால் வந்து அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க, மோஸ்ட்லி ப்ராபப்ளி வந்து நாங்கள் யூஏ சான்றிதழ் வந்து கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க. அண்ட் அந்த கட்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த கட்ஸுக்கும் அவங்க ஓகேன்னு சொல்லிட்டு அந்த வைலன்ஸ் காட்சிகளெல்லாம் சில காட்சிகள் வழியாக ரீப்ளேஸ் பண்ணி அதுக்கு பதிலாக ரூல் நம்பர் 33 சொல்லிடுறாங்க. ஸோ அது வழியாக ரீப்ளேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 24ஆம் தேதி ஜனநாயகனோட அப்டேட்டட் வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க சென்சார் போர்டுக்கு. இந்த சென்சார் போர்ட்டை டிசம்பர் 24ஆம் தேதி இந்தாங்க நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணியாச்சு, இந்தாங்க இப்போ வந்து சென்சார் போட்டு கொடுத்துருங்க பார்த்துட்டு அப்படின்னு சொன்னோன்னே அவங்க என்ன சொல்கிறாங்க, அடுத்த நாள் கிறிஸ்மஸுங்க, அதனால் நாங்கள் வந்து கிறிஸ்மஸ் முடிஞ்சோடனே போட்டுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக ப்ராசஸ் வந்து இந்த மாதிரி பார்த்துட்டு உடனே சென்சார் போட்டு கொடுக்குறதா அவங்களோட வேலை. அதுக்காக தான் அந்த போர்டே இருக்குது. பட் அதிசயமாக ஜனநாயகன் படத்துக்கு என்ன நடக்குதுன்னா, அதுக்கப்புறமா சென்சார் போர்டு வந்து பெருசாக ஒன்றுமே வந்து ஜனநாயகன் டீம்கிட்ட ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்டில் வந்து முன்னெடுத்து வைக்கிறாங்க ஜனநாயகன் டீம்லேருந்து. அண்ட் மோர் ஓவர் அவங்கள ரீச் பண்ணும் போதும் அவங்கள ரீச் பண்ண முடியல அப்படின்றதும் சொல்கிறாங்க. அண்டு திடீர்னு வந்து ஜனவரி 4, 5 அந்த வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜனநாயகனை எடுத்துகிட்டு போய் காமிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க ஷாக் ஆகிட்டாங்க. என்னப்பா நீங்கள் சொன்ன கட்டெல்லாம் பண்ணிட்டோம்ல, நீங்கள் பார்த்துட்டு சொல்ல வேண்டியதானே, சென்சார் கொடுக்க வேண்டியதானே, நீங்கள் ரிவைசிங் கமிட்டி அதுக்கு மேலே ஏன் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து உடனே கேஸ் தொடுத்தாங்க ஹைகோர்ட்டில். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேஸ் தொடுத்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹியரிங்க்கு வந்து ஜட்ஜ் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, என்னங்க இது அப்நார்மலாக இருக்கே, எல்லா படத்துக்கும் பட்டுன்னு கொடுத்துருவீங்க, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி அவங்க கேட்டாங்க. அண்ட் மோரோவர் வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு படம் ரிலீஸ் டேட் அறிவிச்சதுனால நாங்கள் வந்து எங்கள் ப்ராசஸை தள்ளி போட முடியாது, நாங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுறோம், நாங்கள் வந்து பார்ஷியாலிட்டிலாம் பார்க்கல அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அண்ட் மோரோவர் ஜட்ஜ் அவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் ஏன் 10ஆம் தேதியெலாம் வரக்கூடாது, நீங்கள் 9ஆம் தேதின்னு பர்டிகுலராக ஸ்பெசிஃபை பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, அண்ட் மோரோவர் ஒரு படத்தை போஸ்ட்பான் பண்ணால் அதுக்கு எவ்வளோ லாஸஸ் ஏற்படும்ன்றதும் வந்து நீங்கள் நினச்சி பாருங்கள். ப்ரொடியூசர் அவங்க சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 500 கோடி கிட்ட நாங்கள் போட்டோங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக, இதுக்கு மேலெல்லாம் வந்து போஸ்ட்பான் பண்ணால் எங்களுக்கு வேலையே ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த தணிக்கை குழுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரிலீஜியஸ் பிலீஃப்ஸை வந்து இந்த படம் வந்து சில சீன்ஸ்லாம் ஹர்ட் பண்ணுது, எங்களுக்கு வந்து தனியாகவே ஒருத்தவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சென்சார் போர்ட்டுன்னு சொல்கிறாங்க. படம் டீமுக்கு பயங்கர ஷாக். என்னப்பா திடீர்னு இதெல்லாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் இப்போ தானே சொல்கிறீங்க கோர்ட்டுக்கு வந்தோடனே அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கில் இருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் இந்த கேஸை வந்து ஜட்ஜே பார்த்துட்டு ஜனவரி 9ஆம் தேதி நான் தள்ளி வச்சிடறேன், அப்போ தான் என்னால் ஹியரிங் கொடுக்க முடியுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வரைக்கும் சென்சார் போர்டோட சர்டிஃபிகேட்டும் வரல, படமும் ரிலீஸ் ஆகிறதுல ரொம்பவே கஷ்டம் அப்படின்றது தான் ரொம்ப அம்மா சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி தான் பண்ணது, அவங்க தான் சென்சார் போர்டை வச்சு பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஸ்டே டியூன். இதையும் கடந்து விஜய் வந்துருவாருன்றது தான் நம்ம நம்புகிறோம். ஸோ ஸ்டே டியூன். பை.